பாரு. சரி அப்புறம் அப்புறம் என்ன? என் வாய் சாமர்த்தி என்ன? வாயாடி வாயாடி. ஆமாடா, நான் மட்டும் தான் வாயாடி பாரு. அது என்னமோ உண்மைதான், எங்க வீட்டுல ஏகப்பட்ட வாயாடிகள் இருக்குது. சரி படிப்பு முடிஞ்சுட்டா இன்னும் இருக்குதா? அது முடியவே முடியாது, அதுல ஏகப்பட்டது இருக்கு. நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால தானே எனக்கு நிறைய போஸ்டிங் கிடைக்குது. ஓ, நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கா? ஆமா, இப்போ கூட நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன்டா, எனக்கு தான் பிடிக்குமே. பரவாயில்ல, நல்ல படிக்கிற திறமை இருக்குது. அதுதான்டா எனக்கு கை கொடுத்ததே. அது என்னமோ உண்மைதான். சரி இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கா? ஒன்னு படிக்கல, 2 3 படிச்சிட்டு இருக்கேன். என்னலாம்? எல்லா பாட்ஸுக்குமே தனித்தனியா படிப்பு இருக்கு. எல்லாத்தையும் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். இப்போ மூளைய பத்தி படிச்சிட்டு இருக்கேன். மூளைய பத்தியா? ஆமாடா, அத பத்தியும் படிச்சிட்டு இருக்கேன். அது மூளை இருக்கவங்கள படிக்கணும். அட கொன்னுறேன். அது உண்மைதான், உனக்கு ஏகப்பட்ட மூளை இருக்குமா? கரெக்டான படிப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்க. மூளை காலிதான். சரி இரு, நான் காபி போட்டு கொண்டுட்டு வரேன். சே, எனக்கு காப்பிலாம் வேண்டாம். ஆமாடா, நான் உன்கிட்ட கேட்க நினைச்சேன். நீ நல்லா படிச்சிருக்க, படிச்சத மாதிரியே இப்ப நீ இல்ல. நீ டாக்டர் படிச்சுட்டு எப்போ ஸ்டெஸ்கோப் போட எழுதியா? அப்படி என்ன அழைச்சிருதியா? நான் விவசாயம் பார்க்கேன், இப்படிதான் இருப்பேன். இன்னும் சொல்லிட்டா, எனக்கு இப்படி இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லடா, நீ அப்படியே தான்டா இருக்க. எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். குமார் மாமா கூட இருப்பேனா, அப்படியே விவசாயமும் பிடிச்சி போச்சு. எனக்கு இப்ப வீட்டுல இருக்கிற தோட்டத்துல இருக்க ரொம்ப பிடிக்கும். அழகுராணி வீட்டுல இருக்க வேலையெல்லாம் காலையிலே முடிச்சுட்டு பிறகு தோட்டத்துக்கு வந்துருவா. நாங்க 2 சேர்ந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்துருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. போதும். சரி சரி, இப்படியே இருக்க போறியா இல்ல? காலம் என்ன எழுதி வச்சிருக்கோ அது எனக்கு எப்படா தெரியும்? அது பாட்டுக்கு போட்டோம், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னொன்னு எனக்கு படிப்பு ஏகப்பட்டது. படிப்புலயே கவனம் செலுத்துறதுனால எனக்கு வேற எந்த சிந்தனையும் இப்போதைக்கு இல்ல. சரி. பாட்டி பாட்டி பாட்டி, இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு வர? என்ன என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு வர? என்ன சொல்லு. பாட்டி, எனக்கு கொல்ல பாக்குறாங்க பாட்டி. கொல்ல பாக்குறாங்களா? யாரு? பாட்டி, எனக்கு கொல்ல பாக்குறாங்க பாட்டி. பாட்டி, எனக்கு கொல்ல பாக்குறாங்க பாட்டி. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. சரி சரி, பயப்படாத. அத வீட்டுக்கு வந்துட்டல. யார் கொல்ல பார்த்தா? நீ எங்க போன? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரி, நம்ம ஊருக்கிட்ட வரும்போது யாருன்னே தெரியல, என்ன 4 5 பேர் விரட்டினாங்க. நம்ம ஊர்லயா? ஆமா பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. சரி சரி, அத வீட்டுக்கு வந்துட்டல சொல்லு. பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. சரி பயப்படாத. சரி வீட்டுக்குள்ள வா. உங்க அம்மா வீட்டுக்கு போவாதன்னா கேட்கணும்ல. சரி, அவளை உள்ள கூட்டிட்டு வாங்க. என்ன கொல்ல பார்த்தது யாருன்னு எனக்கு தெரியும் பாட்டி. கொல்ல பார்த்தது யாருன்னு தெரியுமா? யாரு? யாரு? உன்னை கொல்ல பார்த்தது யாரு? வேற யாரு? அந்த தேன்மொழிதான். அவ எதுக்கு உன்னை கொல்ல பார்க்கணும்? இப்ப எதுக்கு நீ அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க? பழி போடல, சத்தியமா சொல்றேன். என்ன கொல்ல பார்த்தது தேன்மொழிதான். நான் தான் ஹாஸ்பிடல்ல போய் அவகிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். அதான் என்ன கொல்லதுக்கு ஆள் அனுப்பி இருக்கா. சப்பா, காதம்பை கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு அறிவு மங்கியே போச்சு. ஏற்கனவே அவ வீட்டுல பிறந்த போய் தான் உனக்கு அறிவே கிடையாது. இப்ப அவ கூட மறுபடியும் கூட்டி சேர்ந்திருக்க. அதான் உனக்கு அறிவு மங்கி போச்சு. அவ எதுக்கு உன்னை கொல்ல பார்க்கணும்? லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சும்மா ஒரு பொண்ணு மேல பழி போடாத. அதான் அவளுக்கு நமக்கு எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சு. பரவாயில்ல. ஓ, எதுவுமே இல்லையோ? கோடிக்கணக்கான சொத்து தூக்கி அவ பேர்ல எழுதி கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லையா? ஏன் உங்களுக்கு தெரியாது? பாப்பா, மறுபடி சொல்லுதேன். அது சொத்து இல்ல, புரியுதா? அது ஒரு சேவை. அது அவளால செய்ய முடியும், அதனால தூக்கி கொடுத்திருக்கு. அது சொத்து இல்ல, கேட்டியா? அத ஒன்னால என்னால செய்ய முடியாது. அவளால மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கான தகுதி அவ கிட்ட இருக்கு. உனக்கும் எனக்கும் இல்ல. அதனால அத்தத்துக்கு கொடுத்திருக்காங்க. சும்மா சொத்து சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொத்து இருந்தா நானே உன் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா என் தம்பி அப்படிப்பட்டவன். அவனுக்காக கொடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். உனக்காக கொடுக்கட்டாலும் எங்க தம்பிக்காக நாங்க கொடுத்திருப்போம். அது சொத்து இல்ல, புரிஞ்சுக்க. எதுக்கு வள வளன்னு அதே பேசிக்கிட்டு? உள்ள போ. என்ன கொல்ல பார்த்தது தேன்மொழிதானே நான் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்கல்ல. முட்டாள் பேச்ச கேட்டா நாங்க தான் அவமானப்படணும். அவ உன்னை கொல்ல பாத்துக்க மாட்டா. ஏன்னா அவ அதை செய்ய மாட்டா. ஓ, அவ மேல உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்ல? நான் சத்தியமா சொல்றேன், என்ன கொல்ல பார்த்தது அவதான். வேண்டாம், அவளே ஒரு வாரமா ஆஸ்பத்திரிக்குள்ளே கிடக்கா. சும்மா அவ மேல பழிய போடாத. ஆதிரா, உள்ள போய் ரெஸ்ட் எடு. உள்ள போ. போட்டி, என்ன கொல்ல பார்த்தது தேன்மொழிதான். உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா? என்ன அறிவில்லாதான்னு சொல்றீங்களே? சொல்ல போனா நீங்க தான் அறிவில்லாதவங்க. மீனா, உள்ள வாட்டி. இவகிட்ட எல்லாம் பேசுறது வீணு. நான் சும்மா விட மாட்டேன். வந்து தேன்மொழி நான் சும்மா விட மாட்டேன். இப்பமே நான் ஸ்டேஷனுக்கு போய் அவ மேல கம்ப்ளைன்ட் கொடுத்தல, நான் ஆதிராவே இல்ல. என்ன எல்லாரும் முட்டாள் முட்டாள்னு சொன்னீங்கல்ல, நான் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். என்ன கொல்ல பார்த்தது அவதானே நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்போ உங்க மூஞ்செல்லாம் நீங்க எங்க வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம்.
என் கோத்த கலப்பாத. வீணா அவளை கோட்டு கேஸ்னாலே வைக்காத. சொன்னா கேளு. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரும். சொன்னா கேளு. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன கொல்ல பார்த்தது அவதானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? சப்பா ரொம்ப சோதிக்காத சொல்லிட்டேன். அவன் எதுக்கு உன்னை கொல்ல பார்க்கணும்? என் புருஷனா வளைச்சு போடுறதுக்கு. அறிவு மங்குனனால உனக்கு எங்க மேலதான் சந்தேகம்னு பார்த்தா உனக்கு இப்ப பொண்ணுத்தல மேலயே சந்தேகம். அறிவு இருந்தா இப்படி பேசுவாளா? இப்ப அவனுக்கு அதான் நினைப்பு பாத்துக்க. வேற நினைப்பே அவனுக்கு இல்ல. ஏன்னா உனக்கு வேலை சொல்லியே இல்ல பாரு. அறிவு கட்ட முழு மாடி லூசு தரமா எங்க இது சொல்லிக்கிட்டு இருக்காளே அறிவு கட்டவள. முத வார்த்தை விடக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். அதுவும் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது பல முறைக்கு யோசிக்கணும். அறிவு இல்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காத. வெளியில பரவச்சுன்னா யாருமே வெளியில தலை கட்ட முடியாது. என்ன பேச்சு பேசுற? நீ சும்மா சொன்னா கூட நாளைக்கு வெளியில உண்மைதான் நினைப்பாங்க. இந்த ஊர் உலகம் எப்பண்டா நம்ம வாயிலிருந்து வார்த்தை விழுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. பாரு நீ சொன்னதான் நடந்துட்டு இருக்கும். முட்டாள் மாதிரி வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காத அறிவு கட்டவள. சொல்லி மிகுதினால் பாவம் உண்டாகும். அதிகமா நம்ம பேசினா நம்ம வார்த்தைனாலே நமக்கு பாவம் உண்டாகும். வாயை மூடிக்கிட்டு போ. அப்ப நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் இப்பமே ஸ்டேஷனுக்கு போய் தேன்மொழி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அட அறிக்கட்ட கூவ. நாங்க இவ்வளவே சொல்றோம்னு கேடுச்சியா? இங்க பாரு ஒண்ணு மட்டும் கொல்ல வரல. அத்தை கொல்ல வந்திருக்காங்க. அப்ப அது என்ன தேன்மொழியா? பாத்தீங்களா? தேன்மொழிதான். தேன்மொழியே தான். அவளுக்கும் எங்க மாமியாருக்கு என்னடி சம்பந்தம்? வேற யாரோ ஒரு பொதுவான எதிரி இருக்கான். வேண்டாத வேலை பாத்துருக்கான். வீணா வேற ஏதாவது வேண்டாத வேலை பாத்துட்டு போயிடாத. ஒரு எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் வாயில எனக்கு தப்பு தவறாதணும். வாயை மூடிக்கிட்டு போ. நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். இப்பவே நான் ஸ்டேஷனுக்கு போறேன். தேன்மொழி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். சப்பா, இவ ஏமா வர வர இப்படி அறிவு மங்கி போயிருக்கா? சரி, நான் ஜாமீன் எடுக்க போயிட்டு வரேன். இவ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா? அது தேன்மொழி பாத்துக்கிட்டா மாமியாரே. நாம அவசரப்பட்டு உள்ள போனோம்னா காதமரி வேற மாதிரி ஏதாவது பிளான போட்டுருவா. நாம இதுல தலையிடவே வேண்டாம். ஆமாத்த, நாம ஒதுங்கியே இருப்போம். தேன்மொழி பாத்துக்கிடுவா. அவ ஹாஸ்பிட்டலே கிடக்கா. இவன் வேண்டத வேலை பார்த்தே. அவ வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா? வேண்டாம் மாமியாரே. இப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு போனா உங்களை கொல்ல வந்ததும் வெளியில தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, டெஸ்ட் அது இதுன்னு கேலிக்கு மேல கேலி கட்டு தோண்டி எடுத்துருவானுங்க. இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். ஆமாத்த, இப்ப நம்ம போக வேண்டாம். இல்லம்மா, அவளும் ஒரு வாரம் ஓய்வு இல்லாம ஹாஸ்பிட்டலே கிடக்கா. இப்ப அவ ஸ்டேஷன்ல போய் இருக்கிற நிலைமையிலே இருக்கா. இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி ஸ்டேஷன்ல ஒரு நாள் இருக்க வேண்டியது இருக்கும். அவ ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருந்தா அவ நிலைமை என்ன ஆகும்? யார் யாத்தல என்ன இருக்கோ அதான மாமியாரே நடக்கும். அவ அவளை காப்பாத்திக்கிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சப்பா, இவ்வளவு சொல்லியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய்கிட்டு இருக்காளே. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆதிராவை இந்த குடும்பத்துல கொண்டு வரல விருப்பமே கிடையாது. சரி விடுங்க மாமியாரே. பொண்ணு தர அவ்வளோ கேட்டதுனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சப்பா, இவ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? யார்கிட்ட? தேன்மொழி கிட்ட. பையன் வில்லியா மாறி இருக்கா. அதுவும் இந்த டெஸ்ட் கையில போனதுக்கு அப்புறம் டோட்டல் வில்லியாவே மாறிட்டா பாத்துக்க. என்னடி சொல்ற? ஆமா, நம்ம மாமியார பத்த மாதிரி தான் இருப்பா. என்ன, நம்ம மாமியார் ரொம்ப நல்லவிய, அவ அதுக்கு ஆப்போசிட், அப்படியே கெட்டவா. ஆனா மூளை யோசிக்கிறது எல்லாம் மாமியாரே மாதிரிதான். மாமியாரே நேர் வழியில போய் எப்படி தப்பிக்கலான்னு பாப்பாங்க. இவ இல்ல, சாமத்தியக்காரி, பயங்கர மூலக்காரி. என்ன சென்ட்ரேஷன் அப்படி இல்ல. அதனால குண்டக்க மண்டக்க யோசிச்சு சுத்தி இருக்கவங்களையும் குழப்பி இவ சாமத்தியமா வெளியில வந்துருவா. வேணாலும் பாரு. இருந்தாலும் அவ ஆணவம் பிடிச்சவா, திமுரு பிடிச்சவா, அந்த திமுருக்கே பிடிச்சவா. அப்ப முழுசா சந்திரமுகியா மாறிட்ட. ஏண்டா என்ன பத்தவங்களுக்கு எல்லாம் எப்படிடா தெரியுது? ஆனா நான் உண்மை சொல்றேன், நீ வில்லிதான். இந்த தேன்மொழி யாரு? என்ன போலீஸ் வந்திருக்க? நான் தான் தேன்மொழி. என்ன பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? என்னச்சு வாடி. ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக கூப்பிடுறீங்க? ஹலோ, நீங்க யாரு? நான் யாரா இருக்கட்டும், இவளை எதுக்கு நீங்க கைது பண்ண வந்திருக்கீங்க? அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொல்லணும், என்கிட்ட சொல்லணும். எதுக்காக அவளை கைது பண்ண வந்திருக்கீங்க? அது சரி, நீ யாரு? நான் யாரா இருக்கட்டும், நீங்க எதுக்கு இவளை கைது பண்ண வந்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஒரு பொண்ண கொலை பண்ண பாத்திருக்கா. கொலை பண்ண பார்த்தாளா? எப்போ? இப்போதான். நான் சாயங்காலத்துல இருந்து அவ கூட தான் இருக்கேன். அவ எங்க போகல, இங்கதான் இருக்கா. யாரோ வீணா பழி சுமத்துறாங்க,
வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. டேய் நான் என்ன வேலை பார்க்கணும் நீ எனக்கு சொல்லக்கூடாது. என்னடா ரொம்ப அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க? இவளுக்கு நீ யாரு? நீ ஒத்தையில தானே இருக்க. அட இவன் யாரு? மேடம் பாய் ஃப்ரெண்ட் மேடம். பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு தைரியமா சொல்றா பாரு. இப்ப அவன் என் உயிர் தோழன்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன நம்பவா போறீங்க? அதுக்கு நீங்க நினைக்கிறதே நான் சொல்லிட்டு போயிடலாம். எப்படி நான் சொல்ல போறதை நீங்க நம்ப போறது இல்ல. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் எதுக்கு வீண் சிரமம்? அத நானே ஒத்துக்கிட்டேன். என்னடி? இல்லடா எப்பனாலும் இப்படிதான் சொல்ல போறாங்க. விடு. அவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான் மேடம். சொல்லுங்க நான் யாரை கொல்ல பார்த்தேன்? அது ஸ்டேஷனுக்கு வா. இன்னைக்காவது தூங்கலான்னு வந்தேன். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். சரி யாருக்கும் என்ன பிடிக்கலன்னு நினைக்க. இங்க யாருக்குமே என்ன பிடிக்காது. பரவாயில்ல வாரேன் வாங்க. தமிழ் நிச்சயமா மேடம், எங்க அண்ணன் போலீஸ் தான். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். உங்க அண்ணன்? விக்கி கமிஷனர் ஒண்ணு தர டிஎஸ்பி எங்க அண்ணன் தான். அது சார் உங்க அண்ணனை கைது பண்ணியாச்சு. எங்க அண்ணனை கைது பண்ணிருக்கீங்களா? அதான் சக்கனா அவரும் கைது தானே. சரிங்க மேடம் அவரே விட்டு வைக்கல என்னைய விட்டு வைக்க போறீங்க. நான் வாரேன். எங்க அண்ணனை கைது பண்ணிருக்காங்களா? எதுக்கு? ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது சார். நீங்க ஸ்டேஷன் வந்து பாத்துக்கிடுங்க. என்னச்சு வாடி. அதான் வாரேன்னு சொல்லிட்டேன். பிறகு எதுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வாரேன். திமிரு நீ இவ்வளவு திமிரா பேசும்போதே கண்டிப்பா இந்த கொலை நீ பண்ணிருப்பேன்னு நல்லா தெரியுது. மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மேடம் அடுத்த டிஎஸ்பி நீங்க தான். நக்கலா பண்ற எட்டிட்டு மிடிச்ச. இல்ல அளவா கண்டுபிடிச்சீங்களே அதான் சொன்னேன். சரிடா இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு காவல் இருக்குன்னு நினைச்சேன். போலீஸே எனக்கு காவல் கொடுக்க போகுது. நீ வீட்டுக்கு போ. சரி நீ ஸ்டேஷனுக்கு போ. நான் அன்னைக்கு பாட்டி கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிடுவேன். இல்ல நீ போயிட்டு நான் அன்னைக்கு பாட்டி கூட்டிட்டு வரேன். வாடி. சரிங்க மேடம் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏன் உன்னை நான் விருந்துக்கா கூட்டு போறோம். மூட்டைக்கு வச்சு வெளுக்க போறோம். வாடி. நல்ல மரியாதை. சரி நீ நிச்சயமா இந்த கொலை பண்ணிருப்படி. உடம்பு முழுக்க திமிரு. உன் பேச்சுல தெரியல உன் ஆணவத்துல தெரியல. கண்டிப்பா நீ அந்த பொண்ணை கொலை பண்ண பாத்திருப்ப. அது அப்பாவி பொண்ணு. பாவம் பயந்தவங்களா இருக்குது. அந்த பொண்ணை போய் கொல்ல பாத்திருக்க போதவத்தி. சரி இதுக்கு தான் நீ டாக்டருக்கு படிச்சே என்ன? அப்பாவி. சரிங்க மேடம் நான் திமிர் பிடிச்சவதான். ஸ்டேஷனுக்கு வரேன். வந்துக்க. வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு இருக்குது. அடிக்க அடியில உன் மூஞ்சி மோரணம் மாத்தல. ரொம்ப அழகி நினைப்புல உனக்கு. கொஞ்சம் லட்சணமா இருந்துட்டா போதுமே ஆடிடுவில. ஆட்டத்தை அடக்குறேன்டி. நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஆட்டத்தை நான் அடக்குறேன். மூஞ்சி முறை லட்சணமா இருக்க போய் இவ்வளவு திமிரு கோணலாக்கி விட்டுறதே. என்ன தங்கப்புல அப்பா தேடிட்டே இருந்தியம்மா? அப்பா பணம் தேடி இருக்க? என் தங்க பிள்ளை நீ அப்பா கிட்ட வா. என் தங்கம் அப்பா உன்னை பார்க்காம அப்பாக்கு இருக்கே பிடிச்சிட்டு தெரியுமா? என் தங்கம் வைரம் அப்பாவா பாரு சொல்லும் போது எனக்கு இவ்வளவு சந்தோஷம் பாரு. என்ன ஒரு புண்ணதான் வருது. உங்க அப்பாவா? எங்க அப்பா சொல்ற அழக பாருன்னு. எங்க அப்பாவா? தங்கம் சொல்லும் போது அழகா சொல்லுவான். சொல்ற அழகா பாருங்களேன். பையன் எங்க அப்பா கிட்ட பையன். அப்ப பாவமா அப்பாக்கு ஒண்ணு இல்லம்மா. அப்பாக்கு ஒண்ணு இல்ல. பிள்ளைங்க எல்லாம் அப்பா உசா இருக்காங்கல்ல. அது என்னமோ உண்மைதான். நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். எப்படிலாம் ஒரு வாரம் இருந்தானே தெரியல. இவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆமா எப்படி இருந்தாலும் தெரியல. தங்கப்பிள்ள அப்போ பக்கம் எப்படிமா இருந்த? இவளுக்காக தான் நான் வெளியில எங்கேயுமே போறதில்ல. வீட்டுக்கு வெளியில போட்டா கூட நான் போக மாட்டேன். எப்படியாவது சமாளிச்சிடறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். நேரம் கிடைக்க நல்லா வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அதான் தெரியுத தங்கம் தங்கப்பிள்ள. அதான் நினைச்சுதான். என்ன மாப்பிள்ள என்னாச்சு? ஏன் பதட்டமா இருங்க? என்ன விக்கியத்தான அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? விக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? விக்கி எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? ஏதோ எம்எல்ஏக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்புனாங்களா? அதான் லேட்டா போனதுனால அவர் யாரோ கொலை முயற்சி பண்ண பாத்துட்டாங்களா? அதனால அத்தான கைது பண்ணிருக்காங்க. இது ஏதோ திட்டமிட்ட சரி மாதிரிலாம் இருக்குதே. அப்போ அதுக்கு முன்னாடி என்னமா நடந்திருக்கு? விக்கி சொல்ல டயத்துக்கு போயிடுவானே. தெரியலதான். சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்கல. சரி பாப்பால தென்ன சீட்டை விட்டுட்டு நான் வரேன். நீங்க போயிட்டு இருங்க வரேன். அத்தா நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. அத்தா நான் கேட்டு புடியில புடிச்சிட்டு இருக்காங்க. பத்திரிக்கை நியூஸ் பேப்பர்னு சுத்தி வளைச்சு பார்க்கவே முடியல. பயமா இருக்கு. நான் பாப்பா தென்ன சட்டை விட்டுட்டு வரேன். நீங்க போங்க. அப்போ நிச்சயமா யாரும் வேலைக்கு ரசிக்க வச்சிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல முயற்சி பண்ணி பாக்குறேன். நீங்களும் பாருங்க. இல்ல நான் வரேன். பாப்பா பிடிங்க நான் வரேன். சரிங்கப்பா சீக்கிரம் போங்க. என்ன
அந்த பொண்ணு எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? சார் இங்க வாய் பேசக்கூடாது. உங்களை கண்காணிக்க சொல்லி என்ன போட்டிருக்காங்க. வாய் பேசாதீங்க சார். பேசுறேன் மேடம். அந்த பொண்ணு எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கொலை முயற்சி. கொலை முயற்சியா? அந்த பொண்ணுக்கு தானே? அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொன்னேன். சார் இந்த பொண்ணு தான் இன்னொரு பொண்ணை கொலை பண்ண பாத்திருக்கா. என்ன சொல்றீங்க? இவ கொலை பார்த்தல? இவ ஒரு வாரம் ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்தா? சார் சத்தம் கட்டாதீங்க சார். சரிங்க மேடம். இந்த பொண்ணு யார கொலை பார்த்தா? சார் அனாவசியமான கேள்வியில கேட்காதீங்க சார். உங்களுக்கு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பத்திரிக்கை டிவி எல்லாம் வெயில நின்னுட்டு இருக்கு. வாய் திறக்காதீங்க சார். சரிங்க மேடம். இந்த பொண்ணு யார கொலை பார்த்தா? சார் ப்ளீஸ் சார். தென்மொழி, நீ யார கொலை பார்த்த? எனக்கும் தெரியல மேடம். அந்த பொண்ணுக்கே தெரியல. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சார் அந்த பொண்ணு கொலை முயற்சி பண்ணிருக்கா. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் எஃப்ஐஆர் போட போறோம் சார். எஃப்ஐஆர் போட போறீங்களா? மேடம் இது விசாரிக்காம எஃப்ஐஆர்லாம் போடாதீங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபைல் ஆயிரும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தது. சார் அது டிஎஸ்பி விசாரிப்பா சார். நீங்க அமைதியா இருங்க. அம்மா தருண் அனுப்பியிருந்தானே, அவன் எங்க? அவனும் என் கூட தான் இருந்தான். அதுக்குள்ள என்ன கைது பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கூட்டு வரேன்ட்டு போயிருக்கான். என்ன நடக்குது? ஒண்ணுக்குள்ள வந்து ஆளை பாத்தியா? ஆஹா குரல் மட்டும் கேட்டேன். அப்பனால அவன் ஏவி விட்டாள் தானே. அவனை பார்த்து நமக்கு என்ன போகுது? ஏவி விட்டால் தான் நமக்கு முக்கியம். சரிதான். சரி, இப்ப இது யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தெரியுமா? தெரியல. அண்ணா நீங்க பண்ணுங்க. என்ன நடக்குது? எதுக்கு கைது பண்ணிருக்காங்க? அண்ணா அம்மாவையும் தேன்மொழியும் போட்டு தள்ளுக்கு ஆள் அனுப்பியிருந்தாங்க. என்ன சொல்ற? என்னடா சொல்லிட்டு இருக்க? எனக்கு தானே கால் பண்ணாங்க. சரி காப்பாத்த போலான்னு பாக்குற நேரம் கரெக்டா மேல இருந்து அதிகாரி வந்து என்ன எம்எல்ஏ வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்புனாரு. பிளான் போட்டு அனுப்புனாங்களா? கன்ஃபார்ம் அப்படிதானே? அங்கேருந்து தேன்மொழியும் அம்மாவையும் போட்டு தள்ள போறேன்னு எனக்கு போன் வந்து அடுத்த நொடியே மேல இருந்த அதிகாரி வந்து என்ன அங்க போக விடாம எம்எல்ஏ வீட்டுக்கு போங்கன்னு கட்டாயப்படுத்தினாரு. சரி சரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு போன் எடுத்தா போனையும் புடிஞ்சு வச்சுட்டாங்க. சரி அப்போ திட்டமிட்டு ஏதோ பண்ணிருக்கானுங்க. எம்எல்ஏ வீட்டுக்கு போறவில்ல, ஒரு வீட்டு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் நின்னாரு. அவர்கிட்ட போனை வாங்கி தருணுக்கும் நம்ம ராஜாவுக்கும் போன் அடிச்சுட்டேன். சரி ராஜா ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கான். அதனால சரியான நேரத்துக்கு உள்ள போய் அம்மாவை காப்பாத்திட்டான். உடனே அதே இடத்துல எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன், அம்மா காப்பாத்திட்டேன்னு. ஆனா தேன்மொழியை காப்பாத்துறதுக்கு முடியல. என்ன சொல்ற? தருணுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் 2 செகண்டுக்குள்ள எம்எல்ஏ வீட்டுக்குள்ள போயிட்டேன்னு. நான் போவதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி என்ன கைது பண்ணிட்டாங்கன்னு. நான் தான் காரணம்னு சொல்லி என்னாலதான் எம்எல்ஏக்கு அப்படி ஆச்சுதுன்னு என்ன கைது பண்ணிட்டாங்க. நீ எம்எல்ஏ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியவா? ஆமாண்ணே, நான் கைது போட்டு உள்ள போகும்போதே என்ன கைது பண்ணிட்டாங்கண்ணே. உங்களுக்கு டூட்டி எப்ப கொடுத்தாங்க? நீ என்ன எங்க நிக்கிற? நீ எங்க நின்னுட்டு இருக்க? அப்ப என்ன யாரும் பார்க்கலையா? அவளையும் கைது பண்ணி தான் வச்சிருக்காங்க. உன்னை எதுக்கு கைது பண்ணிருக்காங்க? என்னடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்த? நான் எங்க வந்தேன்? என்ன கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தாங்களா? எதுக்கு? அவன் எவ்வளவு கூட சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன வீட்டுக்கு போ. இல்ல யாரையோ கொலை பண்ண பார்த்தாலும் அதான் கொலைக்கேஸ்ல உள்ள வந்திருக்காங்க. கொலைக்கேசா? என்ன என்ன நடக்குது? கொலைக்கேசா? கொலைப்பா இரு, நான் மேல பேசிட்டு வரேன். யாரும் கொலை பாத்தியா? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப இவ வேற உள்ள வந்திருக்கா. என்ன பண்ணனு எனக்கு தெரியல. தென்மொழி யாரு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கா? ஏதாவது கேட்டியா என்ன? கேட்டேன், சொல்லல. கேட்டே சொல்லலையாவா? நீ நல்ல வாய் பேசிய, இந்த வாய் பேச வேண்டியது என்ன? ஏசுதாங்கல்ல. என்ன அசாட்ட நிக்க? கொலை மேய்ச்சல சாதாரண விஷயம் கிடையாது. சரி உன் பெரிய போயிடும். நான் கொலை பண்ணலையே, நான் எதுக்கு பயப்படணும்? கொலை பண்ணாலும் சரி, கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் சரி, தண்டனை ஒரே மாதிரி தான் கிடைக்கும். நான் கொலை பண்ண முயற்சி பண்ணனு என்னால நிரூபிக்க முடியும். எங்க கொண்டு வாதானுமோ நான் வாதாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க முன்னாடி வந்தா எனக்கு பிரச்சனையே இல்ல. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? யாரு? நான் தான் கொடுத்தேன். உனக்கு அறிவு மங்கி பச்சா என்ன? இங்க யார் என் பிள்ளை மறக்க கூடாது. என் பிள்ளை உசுரை பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கா. என் பிள்ளை கொல்ல பாத்திருக்கா இந்த தேன்மொழி. அவளுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, அதான் என் பிள்ளை போட்டு தள்ள பாத்திருக்கா. சும்மா விட்டுருமா என்ன? அண்ணே திட்டமிட்டு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா இவா. தோணுச்சு ஒழுங்கு மரியாதை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. உங்க பொண்டாட்டியை ஒத்தி கொல்ல பாத்திருக்கா. உங்களுக்கு அதெல்லாம் உறுத்தல. அவளை காப்பாத்துறதுக்கு நிக்கீங்களா நீங்க? அந்த அளவுக்கு மதிமைக்கு போய் அலைறீங்களா நீங்க? கோத்த கொலப்பாதடி கண்ட துண்டமாக்கிறேன். மரியாதை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு தானே இருக்கு. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என் பிள்ளை வாபஸ் வாங்க மாட்டா, வாங்கவே மாட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளை போட்டு தள்ள பாத்திருப்பா. ஓ என் பிள்ளை உங்களுக்கு இடைஞ்சாயிட்டா. அந்த அளவுக்கு நீங்க துணிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? அடச்சி மூஞ்சி மோரியம். ரவிக்கே வார்த்தை அளந்து பேசி. ஓடே ஆதிரா, கோவத்து உச்சில இருக்க, பொழந்து கொட்டிடுவேன். மரியாதைய வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. அடச்சே, நீங்க எல்லாம் ஒரு புருஷன். கெட்டின பொண்டாட்டி இவ கொல்ல பாத்திருக்கா. அது என்ன ஏதுன்னு கூட உங்களுக்கு வலிக்கல.
அவளை விடுதலை பண்ணதுல இருக்கீங்களா நீங்க? அப்ப கூட அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப கெட்டனவளை விட உங்களுக்கு அவ ரொம்ப முக்கியமா போயிட்டல. என் மம்மி சொல்லும் போது கூட நான் நம்பல, இப்ப நான் நம்புறேன். அவ கிறுக்கு பிடிச்ச அழுதீங்களா நீங்க? அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கல அவள. பொண்ணு தர வார்த்தை அளந்து பேச சொல்லி பிறகு நான் பலார்னு அரைஞ்சிருவேன். பிறகு ஏன் மேலே கோப்படக்கூடாது. போடி, கோத்த கலப்பாதடி போ. ஏன் அதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவ உன்னை கொல்ல பார்க்கல, இந்த நிக்க பேர் உங்க அம்மா, அவதான் உன்னை கொல்ல பார்த்திருப்பா. நீ எதுக்கு அவ மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க? அது எப்படி குடும்பமே அவளுக்கு அடிமை ஆயிட்டீங்க? அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் மயக்கி வச்சிருக்கா. உண்மை தெரிஞ்சதால நாங்க பேசிட்டு இருக்கோம். அவ சாயங்காலம் தான் வீட்டுக்கே போனா. அவ ஒரு வாரமா என்ன பாடுபட்டா நாங்க கண்ணால பார்த்தோம். அதனால உறுதி சொல்றோம். உண்மை தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. ஆதிரா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. வாபஸ் வாங்கிட்டு போ சொல்றல, அதான் உனக்கு நல்லது. அதெல்லாம் முடியாது. ஃப்ரெண்ட் ஆதிரா, கோத்த கலப்பாத. அண்ணன் பொண்டாட்டின போக்க மாட்டேன். அண்ணன் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான், பொலன்னு அறிய வேண்டியதுன்னு. ஆனா இருக்க கோத்துக்கு இப்ப அவளை அரைஞ்சு மிதிச்சு பொண்ணுவேன். கோத்த கலப்பாம வீட்டுக்கு போ. முடியாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா. எனக்காக இங்க போராடுறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு நான் தான் போராட முடியும். நான் போராடிக்கிடுவேன். என் உசிர் குத்திரவாதம் இல்ல. இந்த தேன்வழி எந்த நேரத்துல என்ன போட்டு தள்ளிடுவா. எப்பவும் நான் உசிரை பிடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், எப்பவும் தப்பிப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? இவ என்ன கொன்னே போட்டாலும் நீங்க எல்லாம் அவ கால் மாட்டுல தான் போய் விழுவீங்க. ஏன்னா அந்த அன்னைக்கிலே அந்த வேலை பார்த்து வச்சிருக்குது. கோடி கோடி சொத்து அவ கிட்ட இருக்குல்ல, அதான் எல்லாரும் அவ கால் மாட்டுல விழுந்து கிடக்கீங்க. என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க? அவ கணத்துல பலாக குடுன. அண்ணே நீ பாத்துக்கிட்டு இருக்காத, அவ கணத்துல குடுன. இல்ல நான் அடிப்படை. எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்ப்படுத்திக்கிட்டு இருக்கல நீ. உன்னை பாவ பார்க்கவா இல்லைன்னா உன் முட்டாள்தனத்தை நினைச்சு நான் வெக்கப்படவானே எனக்கு தெரியல. உன் வெள்ளந்தி குணம் ஒரு நேரத்துல நான் ரசிச்சேன். அந்த வெள்ளந்தி குணமே இப்ப எனக்கு ஆபத்தா வந்து முடி நான் நினைச்சு கூட பாக்கலடி. இப்போ நான் பாவம் பாக்குறேன். வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. நான் வந்து உனக்கு எல்லா விளக்கமும் கொடுத்தேன். போ. உன் வெள்ளந்தி குணத்தினால தானே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. முட்டாள்தனத்துல பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு, குழந்தை மாதிரி அட பிடிக்காத. போ வீட்டுக்கு போ. நான் வந்து உன்னை பேசுறேன். போ. எதுக்கு என் பொண்ணு போனோம்? உன்னை புழுத்தாண்டு பொழைச்ச வேண்டினா கோவத்தையும் ஒரு எல்லைக்குள்ளதான் வைக்க முடியும். மீறி போச்சுன்னா உனக்கு தான் ஆபத்து. கண்டம் துண்டமாக்கிட்டு போயிருவேன். ஓடி. எங்க அம்மா பார்த்து போடின்னு சொல்றீங்க? இல்ல, இவனுக்கு நான் இறக்கப்படுறது தப்பு. விடுங்கக்கா, இவனுக்கு சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல. அவ என்ன பண்ணுமோ பண்ணட்டும், நாம பாத்துக்கலாம். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இதுல இருந்து பின்வாங்க போறதே இல்ல. சத்தியமா சொல்லி தேர்மொழி உன்னை கொல்ல பார்த்தா? ஆமா, கொல்ல வந்தவன் சொன்னா. சரி அப்படியா? சரிடி, நீ கம்ப்ளைண்ட் கொடு. அவளை எப்படி வெளியில கொண்டு வரணும் எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு புருஷன், சொல்லுறதுக்கு வெக்கமா இல்ல? இல்லடி, எனக்கு வெக்கமாவே இல்ல. இப்படி ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணும் பாரு, அதை நினைச்சுதான் எனக்கு வெக்கமா இருக்குது. நீ பண்ற முட்டாள்தனத்துக்கு இன்னொரு பொண்ணை பழிக்காடாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த பாவத்தை நான் ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன். உன் முட்டாள்தனத்துக்கு எதிரி மத்தவங்க சாகணும். உன் கூர்கட்ட வேலைக்கு மத்தவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? தனிக்கவர் உத்தமி, இவளுக்கு பொண்ண உத்தமி தானே நீ. என்னடா பேசிட்டு இருக்க? பாத்தியமா எப்படி பழி ஏன் மேல திருப்புறான்னு பாரு. சரி போ, உங்களை பாரு. உன் மேல இந்த மரியாதையே போச்சு. எதுக்கு வீணா கத்திட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிடுவேன். நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு வாதாட முடியும். வா, நம்ம மேல இடத்துல பேசலாம். இல்லனா இந்த கொலைக்காரியை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துருவானுங்க. ஆட்டாவ மயக்கத்தவை தானுங்க. போ போ, மேல தேப்பி பாரு போ. சத்தியமா சொல்றேன்டி, நான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். பாக்கலாம். அச்சி வாடி. ஆனா ஒரு கண்டிஷனு, அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்துடலான்னு மட்டும் இவன் கனவுலையும் காணாத. தேவையில்ல. என் உசுர் குத்திரவதை இல்லாத இடத்துல எனக்கு வாழ்றதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. உன்னை பொத்தி பொத்தி பார்த்தல, நீ இப்படிதான் சொல்லுவ. ஆமாமா, எங்க கிட்ட இருக்கும்போது உனக்கு பாதுகாப்பு இல்ல. நிக்கா போய் வாத்தாக்காரி அவ கிட்ட போயிரு. நல்ல பாதுகாப்பா கற்போட இருக்கலாம். போ. அடச்சே, நீ சேர்ந்து தேடா அப்படி. உசுரா மானமான வரும்போது எது முக்கியம்னு உனக்கு தெரியும். அப்ப நினைச்சு பாப்படி இந்த புருஷனை. நீ கூடி சேர்த்து நீ உணர்ந்து வருவடி பார்த்துக்கிட்டே இரு. புருஷ வயலை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வச்சாத. போ. அதெல்லாம் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க. உங்க அம்மா பத்தி தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க. எதுக்கு உன் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்க? அப்படி இருக்க விளக்கம் கொடுத்தாங்க. வீடு முட்டாளி முட்டாளி வா. இவனும் அடிப்பட்டு மிதிப்பட்டு நொந்து நூலாய் தான் வருவா. வரும்போது ஏத்துக்கணும் மட்டும் நினைக்காத. சத்தியமா எடுத்துக்க மாட்டேன். அடி தேன்மொழி, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல நீ. ஆமா, இப்ப நான் தான் ஒரு பேச்ச கேட்காம என்கிட்ட சண்டை போட சொன்னேன். உன்னோட தண்டி எங்களுக்குள்ள பிரிவே வந்ததே. அவரோடு செய்த தப்புக்கு அவருக்கு தான் தண்டனை. நீ இன்னைக்கு இந்த தண்டனை அனுப்பிக்கிறேன்னா அது உன் கொழுப்பு. அதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நானும் கிடையாது. ஒருத்தங்க உன் மேல பழிய போட்டாலும் உனக்கு எங்கடி போச்ச அறிவு? உன் புருஷனை நீ நம்பணும், உன்ன உன் புருஷன் நம்பணும். இதுல மத்தவங்க சொல்லி எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா இதை சொல்ல நீ நம்பிடுவ. பெற என்ன பெரிய இதா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? போ. சீரே, உன்னை கோலத்துக்கு உள்ளே தள்ளுற. பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உள்ள வெளியே எல்லாம் ஒண்ணுதான்.
நான் எதுவும் நினைச்சு கவலைப்பட போறது இல்ல. ஆமாமா, நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இங்க இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்களே. சந்தோஷம் தான். உன்னை விட பயங்கரமா தான் என்ன பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நாளிட்டு இருக்க முடியுமா? போ போ. இவங்க உன்னை கைது பண்ணுனா நீ உடனே ஸ்டேஷனுக்கு வந்துருவியா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன். எனக்கே தெரியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. என்ன எதுன்னு தெரிஞ்சாதானே வாதாட முடியும். நீ எப்ப வீட்டுக்கு போன? அண்ணே, நான் உன்னை பார்த்துட்டு வந்தேன்ல. நான் டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா. இங்க பாருங்க, யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். என்கிட்ட சரியான எவிடன்ஸ் இருக்கு. நான் இத பண்ணலங்கிறதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. எப்படி சொல்ற? ஆமா, இவருக்கும் அவர் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லாதனால நான் ஹாஸ்பிடல்ல ஃபுல் டைம் இருந்தனால நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஃபோன் பண்றது, வாட்ஸ்அப் பண்ணது ஒரே ஒரு ஜீவன், அது ஜெயராஜ் மட்டும்தான். எனக்குன்னு அக்கறையா ஃபோன் பண்ணி கேட்கறது அவர் ஒருத்தர் தான். அவரே ஹாஸ்பிடல்ல இருந்தனால என் போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். என்னைக்கு ஜெயராஜ் வந்து அட்மிட் ஆனாரோ அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணதுதான். அதுக்கப்புறம் பொண்ணு தர, அப்புறம் குழந்தை, இப்படி மாத்தி மாத்தி ஹாஸ்பிடலுக்கே வந்ததுனால என்னால போனை எடுக்கவே முடியல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி என் ரூம்லயே அங்க வச்சுட்டேன். போனை நான் எடுக்கவே இல்லை. நான் போனை எடுக்கவும் இல்லை, ஓபன் பண்ணவும் இல்லை. எப்பவும் ஜெயராஜ் தான் என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால சரி ஓலா புக் பண்ணி வீட்டுக்கு போலான்னு போனை அப்பதான் நான் ஓபன் பண்ணினேன். போன் ஓபன் பண்ணோடனே நான் கான்டாக்ட் பண்ணதும் ஓலாக்கு தான், அந்த டிரைவருக்கு தான் நான் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்குது. நான் டியூட்டி முடிஞ்சு போகும்போதே அங்க கையெழுத்து போடணும். அது மட்டும் இல்ல, பட்டம் நமக்கணும். நான் அப்பதான் வெளியில போறேன்னு அர்த்தம். அது கரெக்டான டைம் இருக்குது. நான் ஓலா ஏறினதே ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்குது. இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கரெக்டா 20 நிமிஷம். நான் 20 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருக்கேன். நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே என்ன கொலை பண்ணதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆமாண்ணே, அதான் நான் தருண் அனுப்புனேன். நான் வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துல தருண் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் ஏன் கூட இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. நானும் அவனும் காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலே போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல எப்படி நான் கொலை முயற்சி பண்ணிருக்க முடியும்? அவங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொலை முயற்சி பண்ணிருந்தா கூட அந்த 1/2 மணி நேரங்கிறது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கொலை பண்ண பார்த்தா கூட நான் கார்ல இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஏன்னா நான் கார் டிரைவர்ட்ட போன்ல பேசினேன். ஒருவேளை நான் அடியால செட் பண்ணி கொல்ல பார்த்தா கூட என் போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். நான் எந்த கான்டாக்டும் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். போனை நான் தொடவே இல்ல. போன் என் கையில இல்லவே இல்ல. அப்ப நான் எந்த அடியாளுக்கிட்ட பேசியிருக்க முடியும்? இப்பமே மேலதிகாரிட்ட போய் இதெல்லாம் நான் பேசுவேன். மீறி அவர் இவங்க மேல கேஸ் போடுவேன்னு சொன்னா அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ன சேவை செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் அவங்க மேல கேஸ் கொடுத்தேன்னா அவங்க லைஃப் லாங் உள்ளதான் இருக்கணும். சரி வா, நம்ம மேல பேசிட்டு வரலாம். யார் வேண்டாம், நானே பேசிட்டு வரேன். இல்ல, நான் வரேன், வா. சரி. நான் குற்றமற்றவனை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது. மீறி நான் தான் நிரூபிக்க நினைச்சீங்க, உங்க மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு திறமை இருக்குது. என்ன மேலதிகாரி அந்த மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டாக்டர் அவங்க கடமை செய்ய விடாம நீங்க தடுத்துட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தங்க எந்த ஆதாரமும் இல்லாம நான் தான் குற்றவாளின்னு என் மேல கேஸ் கொடுப்பாங்க. நான் பாத்துட்டு இருக்கணுமா? நான் தான் கொல்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குதா? ஆனா நான் குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது. சொல்லுங்க சார், இப்ப என் மேல கேஸ் கொடுக்க முடியுமா? இல்ல கொடுங்க. உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். இவளை சொல்ல சொல்லுங்க சார். இவளை கொல்ல பார்த்தேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. கொல்ல வந்தவன் 1000 சொல்லுவான். ஏன் நீங்க கூட கொல்ல பார்த்தீங்கன்னு சொல்லிருப்பான். அதுக்காக உங்களை உள்ள பிடிச்சு தள்ளிரலாமா? அது வேண்டாம். இப்ப நானே வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து என்ன 4 பேர் வெட்டிட்டு வந்தாங்க, கொல்ல பார்த்தாங்க. இந்த 1000 தான் என்ன கொல்ல பார்த்தான்னு சொன்னாங்கன்னு இவ மேல நான் கமெண்ட் கொடுத்தா நீங்க எடுத்துக்குவீங்களா என்ன? விசாரிக்க மாட்டீங்க. நீங்க சட்டத்துக்கு வேலை பார்க்கல, இந்த பணக்காரிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க மேல கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிறதுக்கு என்னால முடியும். என்ன சார், பார்க்கலாமா சார்? ஆதாரம் இல்லாம அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இவ தான் பண்ணாங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க சார். விக்கியும் நீங்க தான் சிக்க வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கும் வேலை பாருங்க சார். இந்த மாதிரி பணக்காரிகளுக்கு வேலை பார்த்ததெல்லாம் போதும். அதுக்கு இருக்குது. அவரும் குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு என்னால முடியும். என்ன பாக்குற? ஆமா, அவர் குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு என்னால முடியும். ஏன் சார், யாராவது ஒருத்தங்கள கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்கள கைது பண்ணிடுவீங்க. அவங்க பேக்ரவுண்ட் எதையும் விசாரிக்க மாட்டீங்க. நான் டாக்டர், பல உசுரை காப்பாத்தணும். என்ன புடிச்சு கொண்டு இங்க வச்சிருக்கீங்க. அப்ப அங்க பல உசுறு போச்சுனா பரவாயில்லையா சார்? இந்த அறிவுக்கட்ட சொன்னானே பல உசுரோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. அங்க பல பேஷண்ட்க்கு நான் ஆபரேஷன் பண்ணனும். இவா சொன்னானே என்ன கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அங்க ஒரு உசுறு போனாலும் சரி, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா சார்?
அது அங்க ஒரு உசுறு போனாலும் சரி சார், நீங்க போக சொல்லணும். இவளாவது உசுரோட இருக்கா. நான் ஆபரேஷன் பண்ணாம போனா அங்க பல உசுறு போகும். பரவாயில்லையா? பிடிச்சால பாயிண்ட சொல்லுங்க சார். அங்க உசுறு போனா நீங்க போக சொல்லிருவீங்களா? அது வந்து நீங்க இப்ப என்ன விட்டுருவீங்க, அது எனக்கு தெரியும். என்ன விட்டாலும் நான் உங்களை விட போறது இல்ல. நான் உங்க மேல கேஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது அது யார் விட்டாலும் நான் இனி விட போறது இல்ல. இவா சொன்னானே என்ன கைது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆதாரத்தை கேட்டாலும் சொல்லல, யார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டா அதையும் சொல்லல. என்ன சார், உங்க இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் கைது பண்ணுவீங்களா? நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு நொடியும் அங்க ஒரு உசுறு போராடிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க போத சொல்லி ஆகணும். இல்ல நீங்க போலாம்னா இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு ஸ்டேஷன் உட்கார வச்சீங்களே, அதுக்கு பதிலே டிவி பத்திரிக்கைன்னு எல்லா பக்கமும் என் பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலே சார், இவ என்ன கொல்ல பார்த்தா சார். கொல்ல வந்தவங்க இவ பேரை என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்ல சார், எனக்கும் இவளுக்கும் ஏற்கனவே பகை இருக்குது. அதான் பழைய தீக்கிறதுக்கு என்ன கொல்ல பார்த்திருக்கா. சார், எனக்கு இங்க யாரு பகையாளியும் கிடையாது, உறவாளியும் கிடையாது. நான் யாரும் இல்லாத அனாதை சார். எனக்கு இங்க சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. நான் யாரும் என்ன சொந்த கொண்டாடுக்கு விடவும் மாட்டேன். இந்த உலகத்துல அனாதையா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நான் சொந்தக்காரி. அனாதையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் சார். காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. உங்க மேல கேஸ் கொடுக்கலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இப்படி எல்லாம் புத்திசாலித்தனமா மேல் அதிகாரி மிரட்டினா உன்னை விட்டுவாங்க நினைச்சியா? வேட்டா, அவர் அதுக்கான பிரதிபலன் அடைஞ்சுதானே தீரணும் சார். அதுக்கான பலன் அடைஞ்சிருவாருல்ல. சாருக்கும் பயம் இருக்குல்ல. ஏன்னா சட்டத்தை பத்தி சாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஆதாரம் வேணும். இங்க வேணா என் மேல எஃப்ஐஆர் போடலாம். மேலிடத்துக்கு ஆதாரம் தேவை. நான் குற்றமில்லான்னு நிரூபிக்கிறதுக்கு 1000 ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? வாய் சொல்லி கோர்ட்டுக்கு உதவாது. எவிடன்ஸ் வேணும். சரி, நீங்க கிளம்பலாம், நான் பாத்துக்கிட்டேன். அது கொன்னும் அவசியம் இல்ல சார். அவ உங்க மேல கேஸ் கொடுப்பா, நான் கூட நிப்பேன். ஓத்தியாடி. ஆமா, அவர் நிப்பாரு. இப்ப எந்த தப்பு பண்ணாலும் இந்த பொண்ணை 2 மணி நேரமா ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்கீங்க. பத்திரிக்கை, டிவி, நியூஸ், இன்டர்நெட் எல்லா பக்கம் பரவி கிடக்குது. இப்ப அந்த பொண்ணு ஒவ்வொருத்தையும் போய் நிரூபிக்க முடியுமா நான் எந்த தப்பு பண்ணலன்னு? இங்க யாரையும் அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த உரிமை இல்ல. இந்த பொண்ணை காரப்படுத்துறதுக்கு இங்க யாருக்கு சார் உரிமை இருக்குது? இந்த பொண்ணுக்கு கேட்கறதுக்கு யாரு இல்லைன்னா அந்த பொண்ணு அடிமையா? இஷ்டத்துக்கு கேஸ் போட்டு உள்ள தள்ளிச்சிருக்கீங்க. இந்த பொண்ணு தர எப்பவுமே நீதி நேர்மன் வாழக்கூடியவ. சத்தியமா இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். கேஸ் கொடுத்தவங்களை சும்மா விட மாட்டேன். இந்த பொண்ணை வீணா பழி சுமத்துறவங்களை சும்மா விட மாட்டேன். பாத்தீங்களா சார், இதுக்கு மேல என்ன சார் ஆதாரம் வேணும்? கெட்ட பொண்டாட்டியை விட எவ்வளவு காத்து வக்காலத்து வாங்கிட்டு நிக்காரு. அப்ப இவன் என்ன கொல்ல பாத்துக்க மாட்டா? எதுக்குமா உன்னை கொல்ல பார்க்கணும்? எல்லாத்துக்கு என்ன, அவருக்காகத்தான். அத கோர்ட்ல நான் நிரூபிச்சுக்கிறேன் சார். இந்த நேரத்திலே நான் உங்க மேலேயும் கேஸ் கொடுப்பேன். இந்த பொண்ணு மேல வீணா பழி சுமத்தின மேலேயும் நான் கேஸ் கொடுப்பேன். இந்த பொண்ணுக்காக நான் வாதாடுவேன். அன்னைக்கிளி அம்மா, அன்னைக்கிளி சார், இந்த பொண்ணுக்காக வாதாடுறதுக்காக நான் இறங்கியிருக்கேன். எந்த ஆதாரமும் இல்லாம பல உசுகளை காப்பாத்துற ஒரு டாக்டர் 2 மணி நேரத்தை வீணடிச்சு இந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு கிட்ட நீங்க எதையுமே விசாரிக்கல. நீங்க விசாரிக்காம 2 மணி நேரம் வெளியில உட்கார வச்சிருக்கீங்க. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. சரி சார், அந்த பொண்ணு குற்றவாளி நிரூபிச்சு தானே நீங்க கூட்டம் வந்திருப்பீங்க. அப்ப கூட்டம் 2 மணி நேரம் ஏன் சார் நீங்க எதுவுமே விசாரிக்கல? அது வந்து எதுக்காக 2 மணி நேரம் அந்த பொண்ணை வெளியில உட்கார வச்சீங்க? அந்த பொண்ணு டாக்டர்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவ ஆபரேஷன் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த பொண்ணை பத்தி நீங்க எதுவுமே விசாரிக்கல, அப்படிதானே? விசாரிக்காம 2 மணி நேரம் வீணடிச்சிருக்கீங்க சார். அந்த 2 மணி நேரத்துல பல உசுறு போயிருந்தா அதுக்கு நீங்க தான் சார் இன்னைக்கு பொறுப்பு. மேடம், சாரி சார், நான் உங்க மேல கேஸ் கொடுக்கல முடிவு பண்ணிருக்கேன். அதுக்காக நான் வாதாடுவேன். நாம படிச்ச உயர்ந்த பதவிக்கு வரது நியாயத்துக்காக, பணத்துக்கு வேலை செய்யக்கூடாது. அம்மா பேர சொன்ன தொலைச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு மேல வீணா பழி சுமத்தி அவதூறு பரப்பி அவ மானத்தோட விளையாடுற இந்த ஆதிரா மேலையும் அவளை பெத்தவ மேலையும் நான் கேஸ் கொடுப்பேன். பாட்டி, இங்க எவளுக்கும் நான் பாட்டி கிடையாது. என்ன சொந்தம் கொண்டாடுறதுக்கு கூட கொஞ்சமாவது நியாயமா நடக்கணும். படிச்சு சொன்னேன், வேண்டாம் போகாதேன்னு சொல்றல. அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, வீணா பழி சுமத்தாதானே சொன்னா சொல்லையா? உனக்கு தனிப்பட்ட பகை இருந்தனா குடும்பத்தோட வச்சு பேசியிருக்கணும். அவ தொழில பாதிக்கிற மாதிரி எதையும் பண்ணிருக்க கூடாது. தென்னரசி இப்ப போன போட்டா, இவ ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்டுக்கு உசுருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தங்க வெட்டியா கேஸ் கொடுத்தா என்ன சார் விசாரிக்க மாட்டீங்க? இப்ப அந்த ஆபரேஷனை தென்னரசி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த உசுருக்கு ஏதாவது ஆயிட்டுனா, அந்த உசுருக்கு போராடிட்டு இருக்க மனுஷனுக்கு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பான்னு எல்லாமே இருக்காங்க. இப்ப அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த மனுஷனுக்கு நெக்ஸ்ட் டே உங்களால கொடுக்க முடியுமா சார்? இவ ஆபரேஷன் பண்ண வேண்டியது சொல்லுங்க சார். இல்ல, அவங்க டூட்டி முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். டாக்டருக்கு எல்லாம் லீவ் எல்லாம் கிடையாது. அவ வீட்டுக்கு வந்த உண்மைதான். 6 மணிக்கு போன போட்டா அவங்க போயிருக்கணும். சரி, உங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன்.
அந்த பொண்ணை சீக்கிரம் அனுப்பி வைக்க பாருங்க. அந்த பொண்ணு மானத்தோட இவங்க எல்லாம் விளையாண்டுருக்காங்க. அதையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி கிடக்குது இந்த டாக்டர் கைதுன்னு. இதை எப்படி சார் நீங்க வாபஸ் வாங்க முடியும்? அவ கேஸ் கொடுப்பா, நான் வாதாடுவேன். தேன்மொழி வா போலாம். கேட்கறதே இல்ல நீலா. நான் சொன்ன வீட்டுக்கு போயிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்துட்டாதடி. போங்க, எங்க எப்படி வாதாடணும்னு எனக்கும் தெரியும். நானும் படிச்சவதான். இங்க படிச்சவங்க எல்லாம் புத்திசாலியும் கிடையாது, படிக்காத எல்லாரும் முட்டாளும் கிடையாது. கொஞ்சம் அனுபவம் தேவை. ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு சென்ட் வந்துடாத. வா போலாம். எல்லாரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு மனசு வலிக்குதா? எனக்கு தான் பழகி போச்சுதே. எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். நம்புறல? நம்புறது உங்களை மட்டும்தான். சரி வா நம்ம போலாம். சரி நீ எனக்கு போன் பண்ணல. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. கிறுக்கி அடினே. சரி வா வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம். சரி இரு காதம்பரி, உனக்கு நானே சவப்படி தோன்றேன். போடா, உங்க அப்பா ரொம்ப யோக்கியம் பாரு. செஞ்ச பாவத்துக்கு தான் கால் கை வழங்காம கிடக்காரு. அவரை பார்த்து நீ எல்லாம் திருந்தவே இல்லைல்ல. திங்கிறோம் அதே கைதான், கழுவுறதுக்கு அவருக்கு அந்த கைதான். இந்த நிலைமை எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி பண்ற எல்லாருக்கும் இதுதான் டிக்கதி. சத்தியத்தை சொன்னடி, பாவம் செய்யறவனுக்கு அதுதான் தண்டனை. அது அப்பனா இருந்தானே நீயா இருந்தானே அதே தண்டனை உனக்கும். பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்கடி. ஆதிரா, யார சந்தேகப்படுங்கிற அவஸ்தை கூட உனக்கு இல்லாம போச்சுல. பொண்ணு தனியா சந்தேகப்பட்ட நீ உன்னை எந்த அளவுக்கு உருக்கி உருக்கி விரும்பினாரோ அந்த அளவுக்கு வெறுக்க வச்சுட்டிய. அவர் உன்னை வெறுக்கிறதுக்கு காரணம் உன் புத்திசாலித்தனம் இல்லாம இல்ல, இந்த சந்திரத்திலே காதாம்பரி. அதுதான் காரணம். இப்போ மாதிரி இந்த காதாம்பரி விட்டுட்டு வா. அத்தான் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. வீட்டுக்கு போலாம். 2 நாள் கோப்படுவாரு, 3ஆம் நாள் உன் குழந்தை வந்து சேர்த்துக்கிடுவாரு. ஆனா இந்த காதாம்பரி கூட இருந்த உன் வாழ்க்கைய சூன்யமா போயிடும். சொன்னா கேளு வா. பொண்ணு தரத்த வாழ்க்கையை நாசம் வைக்கிறத வா. அவருக்கு ஒண்ணு தரந்த உலகத்துல வேற யாரையுமே பிடிக்காது. உனக்கு பொண்ணு தரத்துல தெரிய முடியும் எனக்கு தெரியும். அவர் எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கோபமும் கம்பீரமா இருந்த மனுஷன் குடும்பத்துக்காக இன்னைக்கு சாதுவா இருக்காரு, மாறி இருக்காரு. மறுபடியும் அவரை மிருகமா மாத்திராத. வா வீட்டுக்கு போலாம் வா. டேய் போடா, என் பிள்ளைய கூப்பிடுறதுக்கு நீ யாரடா? அதெல்லாம் சொன்னா கேளு. அத்தான் வாழ்க்கை சேர்த்து நாசம் வைக்கிறத. வீட்டுக்கு வா. வான்னு சொன்னல. என்ன அவமானப்படுத்தின வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். இப்ப வந்தா வீட்டுக்குள்ள மரியாதை கிடைக்கும். எல்லாத்தையும் பட்டு அணிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்த நாய் கூட உன்னை மதிக்காது. பாத்துக்க. ஈடுபட்டு தெரியாத. சொன்னா கேளு வா. உங்க வேலைக்கு எது உண்டு அதை பார்த்துட்டு போங்க. நீங்க ரொம்ப யோக்கியம் பாருங்க. ரோகிணி வீட்டை வச்சுட்டே பல பெண்களை நீங்க பார்க்கல. போதும் நீ பாட்டு. இங்க எல்லாரும் யோக்கிய சிகாமணி இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியும் எந்த எல்லா வரைக்கும் போகணும். நான் ஒரு காலமும் ரோகிணிக்கு துரோகம் பண்ண நினைச்சதே இல்ல. ஆம்பளை அந்த வீக்னஸ் அவ்வளவுதான். மத்தபடி ஒரு நாள் என் பொண்ணாட்டி பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ணிட மாட்டேன். செத்தாலும் ரோகிணி மன்னதை என் உசுறு போமே தவிர இன்னொரு தேடி போக மாட்டேன்டி. அவன் என்னை விட்டுதான் பிடிக்கான். ஒரேடியா விட்டுட்டு போகல. என் கடிவாளத்தை நான் அவ கையில கொடுத்து வச்சிருக்கேன்டி. அவளுக்கு எந்த நேரம் உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னை வழி தவறி போக விட மாட்டா. ஏன்னா அவ என்ன நேசிக்கிறா. அவளுக்கு நான் உசுரே. புருஷ மாட்டி வர பத்தி உனக்கு எப்படி தெரியும்? உத்தமரு அவரை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. தேடி போனாலும் இப்படி ஒரு மனுஷனை நீ பார்க்கவே முடியாது. உண்மை தெரியுது எனக்கு. நீ வடிக்கிற கண்ணீருக்கு அளவு இல்லாம இருக்கும். பார்த்துட்டே அவன் செஞ்ச தியாகத்தை வீணடிச்சிடாத. என்ன மேடம், அந்த பொண்ணுக்காக யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. பார்த்தா இந்த பொண்ணோட புருஷன் வந்து நிக்காரு. அந்த நின்னார சிஐடி ஜெயராஜ், அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் எங்க வாயை திறந்துருவாரோ நான் பயத்துல நின்னேன். அவர் குறி வச்சா நான் தப்பவே முடியாது. அவருக்கு இங்க மட்டும் கணிட்டு இல்ல, ஆல் இந்தியா. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க உயர் அதிகாரிகள் தான் தெரியும். அவருக்கு ஆல் இந்தியா டெல்லி வரைக்கும் தெரியும். அவர் டெல்லியில என்னவா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அவர் இப்பவும் டெல்லியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அவர் நினைச்சுதான் இந்த சீட்டே காலி பண்ணிருக்க முடியும். அமைதியில போய்கிட்டு இருக்காரு. எல்லாம் என் நேரம் தான் இன்னைக்கு. நான் பயந்தது பொண்ணு தலையை பார்த்து இல்ல, பக்கத்து நின்னால சிஐடி ஜெயராஜ் அவரை பார்த்துதான். என்ன உலகிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க பழிப்பட்ட பொண்ணுக்கு அவர் ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அந்த பொண்ணு பொத்தி அணைச்சு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஜெயராஜ் ஒரு பொண்ணுகிட்ட நெருக்கமா இதை நான் பார்த்தது இல்லையே. ஏமா, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் டெல்லியில மேல இடத்துல உயர்ந்த போஸ்ட்ல இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன்னு, நான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் மேலிடம், அவர் டெல்லிக்கே மேலிடம். அவர் மேலிடத்துக்கு அடுத்த படியில இருக்காரு. அவர் எதுக்கு இங்க இப்படி இருக்காரு? என்ன சார் உலகிட்டு இருக்கீங்க? ஐயோ மேடம், அவர் மேலிடத்துக்கு அடுத்த படியில இருக்காரு. அவர் எதுக்கு இங்க இருக்காரு? இந்த பொண்ணு அவர் கூட தான் இருக்குன்னு ஏன் நீங்க என்ன சொல்லவே இல்ல? இல்ல, அவன் பொண்ணு தரைக்கு தம்பிதான், எங்க பெரியப்பா பையன். யாரு சொன்னா? ஏமா, அவர் டெல்லியில இருக்காருமா. இங்க ஏதோ முக்கியமான கேஸ் விஷயமா வந்திருப்பாரு நினைக்க. இங்க பாருங்க,
இனிமேல் இந்த கேஸ்ல என்ன இழுக்காதீங்க. நான் எப்படி வெளியில வர போறேன்னு எனக்கு தெரியல. என்னமோ வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இங்க மட்டும்தானே ஆள் பலம் இருக்குது. நீங்க பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளை கையில வச்சிருக்கீங்க. அதுக்கு பயந்துதான் நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன். டெல்லியா இருந்தானே நான் கொடுக்குற பணத்துக்கு எவனும் மயங்குவான். யாரு? இந்த ஜெயராஜ். போங்கம்மா. இந்த ஜெயராஜ் பத்தி தெரியாம அவன் மிலிட்டரியில என்னவா இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய டாக்குமெண்ட்ரி நீங்க படிச்சீங்களா இல்லையா? என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா நான் அவரை பார்த்தோன்னே நடுங்கி போயிட்டேன். என்னம்மா ஜெயராஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இந்த பொண்ணு எப்படி வந்து சேர்ந்தானு அதை பாருங்க. அவளுக்கு அடைக்கலமே அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடைக்கலம் கொடுக்காரா? அப்படின்னா என்ன? வந்தோன்னு என்ன பார்க்கவே இல்ல. நான் நீ வீட்டுல இருப்பேன்னு நினைச்சேன். ஒண்ணு வேண்டாம். நான் என்ன திரும்பி பாப்பீங்கன்னு பார்த்து திரும்பியே பார்க்கல. நான் வெளியில வந்தாலே எங்கேயுமே திரும்பி பார்க்க மாட்டேன். அதான் ஏதோ ஒரு பொண்ணு உருவா இருக்குன்னு நினைச்சேன். அதான் திரும்பி பார்க்காம இருந்துட்டேன். அப்படியா? சரி, வீட்டுக்கு போலாமா? பசிக்குது. சரி, பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம். சரி, நம்ம அப்படி சாப்பிட்டுட்டு எனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன அப்படியே கொண்டு விட்டுட்டு போயிருங்க. சரி, அப்புறம் என்ன அப்புறம்? ஓ வயசமத்தை நிற்க பார்த்துருக்கேன். எல்லாம் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். அப்படியா? நான் இவ்வளவு வாய் பேச மாட்டேனே. நான் அமைதியா நின்னாலே போதுமே. அமைதியா நின்னாலே போதுமா? நான் வாயெல்லாம் பேசல. நான் வந்து நின்னாலே போதுமே. ஆமா ஆமா, இவங்க பெரியவங்க, இவங்க நின்னாலே போதும். நான் சும்மா தாண்டி சொல்றேன். அப்படியா? ஆமா. நம்பிட்டா இந்த தேன்மொழி. அப்ப நீ நம்பல. நம்ப மாட்டா இந்த தேன்மொழி. பேச்ச பாரு, குழந்தை. சிரிப்பு பாரு. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. என்ன கண்ணு நோண்டிடுவேன். இருக்கும் சிரிப்பு தானே? உன்னை பார்த்தா மட்டும்தான் எனக்கு சிரிப்பே வருது. நான் சிரிச்சதே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். போதும். ஆனா நான் கோமாதான் இருக்கேன். வந்தோன்னு என்ன பார்க்கவே இல்லைல்ல. வளர்ந்து கொண்ட அப்படி வளர்ந்து கொண்ட மாதிரி பேசுவான். சரி. என்ன சரி போதும். வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கேயாவது சண்டை வேண்டாம். சாப்பிட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விடுவாங்க. உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணாம நல்லவே இல்லை. ஒரு வாரம் ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி, நம்ம இன்னைக்கு வெளியில போலாமா? இல்ல, முக்கியமான ஒரு ஆபரேஷன். அதை முடிச்சுட்டு என்ன போலாம். கரெக்ட். உடனே தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்ல, ஒரு வாரம் உன்னை பார்க்கவே இல்லை. ஓ கூட இல்லையா? நல்லாவே இல்லை. எப்பவுமே என்கிட்ட ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்ப. இந்த இதுக்கு நல்லாவே இல்லை. அதுக்கு என்ன, எனக்கு லே கிடைக்கும் போது பேசிட்டு இருக்கலாம். சரி. சரி, வா, போய் பிடிச்சிக்க போலாம்.